ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன். உழவாரப் பணி என்றால் என்ன? வழிபாட்டுத் தலங்களிலே தன்னார்வமாக ஆலய தூய்மை பணியில் ஈடுபடுவதே உழவாரப் பணியாகும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்படி சிவபெருமானை பாடிக்கொண்டே அங்கு ஆலயத்தை தூய்மை செய்வதுதான் உழவாரப் பணி என்பது. இந்த பணியை திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்கள் செய்து 4வரில் ஒருவராக புகழ் பெற்றார் என்கின்றது நம்முடைய சைவ புராணம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று உழவாரப் பணியை தன்னுடைய தள்ளாத வயதிலும் தொடர்ந்து செய்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்கள். அவருடைய காலத்துக்கு பின்தான் இந்த உழவாரப் பணி என்பது நம்முடைய சைவ சமயத்திலே இறைவனை வழிபடுகின்ற ஒரு முக்கியமான வழிபாடாகவே ஆனது. ஆலய தூய்மை என்பது நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்வதாகும். இந்த உழவாரப் பணியிலே ஈடுபடுகின்றவர்களுடைய அந்திம காலத்தின் போது, அவர்கள் பூலோக வாழ்வை முடிக்கும் போது அவர்களை அழைத்து செல்ல யமகிங்கரர்கள் பயப்படுவார்களாம். ஆகவே அவர்களை அழைத்து செல்வதற்காக சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களை அனுப்புகின்றார் என்கின்றது நம்முடைய சைவ சமயம். இப்படிப்பட்ட மேன்மையான இந்த உழவாரப் பணியிலே நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஈடுபட்டு நம்முடைய வாழ்வை செம்மையானதாக ஆக்கிக் கொள்வோம். வாருங்கள். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த தோரணமலை. வடக்கே குஜராத் மாநிலத்தில் தப்தி நதி அருகே உருவாகி இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி வரை 1600 கிலோமீட்டர் தூரம் நீண்டு கிடக்கும், நெடிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு சிறிய பகுதிதான் இந்த தோரணமலை. குருமுனி அகத்தியர் வாழ்ந்த பொதிகை மலையின் ஓர் அங்கமாக இது விளங்குகிறது. சிவபெருமான் திருவிளையாடலில் ஒன்றான ஞானப்பழமான மாம்பழம். அன்று இந்த பழம் சிவபெருமானின் குடும்பத்தில் ஒரு திருவிளையாடலையே நடத்திவிட்டது. தான் விரும்பிய ஞானப்பழம் தனக்கு கிடைக்கவில்லையே என்ற கோபத்தில் பழனிமலை சென்று ஆண்டியின் கோலமுற்று நின்ற தனது புதல்வன் முருகனை சமாதானப்படுத்திய பார்வதி தேவியார், குமரா, நீ கோபத்துடன் இங்கு வந்து நின்றதால் இனி குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலயத்தோர் வழிபடட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்தார். அன்னையின் அருள்வாக்கு அழகன் முருகனுக்கு அமுத வாக்காக அமைந்ததோடு அப்படியே பலித்துவிட்டது. ஆம், தமிழகத்தில் இன்று குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் அந்த குமரன் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். பழனி, சுவாமிமலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், சோலைமலை, பழமுதிர்ச்சோலை, மருதமலை, ஓதிர்மலை என்று முருகப்பெருமானின் திருத்தலங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அந்த கார்த்திகேயன் குடிகொண்டிருக்கும் இறையருள் நிறைந்த ஓர் இடம்தான் தோரணமலை. சித்தர்கள் வாழ்ந்த இந்த மலை உலகிலேயே முதலாக கபால அறுவை சிகிச்சை நடந்த இடமாகவும் கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட அருமையான தோரணமலை முருகன் கோவிலிலே மிகச்சிறப்பான முறையிலே மெய்யடியார்கள் பங்கு கொண்ட உழவாரப் பணி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த உழவாரப் பணியிலே கலந்து கொண்ட மெய்யன்பர்கள் எல்லோருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் என்றென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கின்றோம். நன்றி. மற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.